பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமண அனுபவங்கள் தொடர்கின்றன. ரமண அனுபவம் பாட்டுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது எவ்வளவு அளவே கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம இருக்கிற வரைக்கும் அனுபவங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே 23,000 பாட்டில் முருகனார் பாடியிருக்கார் அனுபவங்களை. இந்த மாதிரி அனுபவங்களை அதாவது பகவான் என்ன பண்ணுறார், முருகனார்கிட்ட முருகனார் மூலமாக எல்லாருக்கும் செய்திகளை சொல்கிறார். அவங்கவுங்க குணத்துக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு என்ன நடக்கிறதோ அத்தனையுமே சொல்லுகின்றார் பகவான் முருகனார் மூலமாக. அதில் நிறைய அனுபவங்கள் முருகனாருக்கு தினம் பகவான்கிட்டே உட்கார்ந்தனால அவருக்கும் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அடுத்தது பார்க்கலாம். படபடப்பு இல்லாமல் இருங்கிறார் பகவான். இங்கே யாரும் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. பெரிய பெரிய சாதனையாளர்களே மதிக்கப்படலை. நல்லதும் கெட்டதும் உலகத்தில் இல்லை. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எது வேணால் எப்படி வேணால் இருக்கட்டும். எல்லாத்தையும் விட்டு புல்லறிவே துறை, நல்லறிவே துறை, புல்லிடவே அருள் அருணாச்சல. ஐ ஷுட் ஒன்னோடு நான் சேர்ந்துருக்கணும் பகவானே. அதை தாண்டி எனக்கு ஒன்றும் வேண்டாம். அதுதான் சரியான சிந்தனை. அப்படி பார்க்கும்போது பகவானுக்கு மிஞ்சி எனக்கு தெரிஞ்ச யாருமே இல்லை. அதனால் நான் அவரை பிடிச்சுட்டு இருக்கேன். அவரை பிடித்த பிறகும் கூட இன்னும் என்ன படபடப்புங்கிறார் பகவான். எதுக்கு இப்போ படபடப்புன்னு? எது நடக்கிறது அது நடக்க போகிறது. ஃபுட்பால் மேட்ச்சில் கூட அவன் அடிப்பானா இவன் அடிப்பானா நம்மால் ஜெயிப்பானா என்னென்னவோ ஓடுறது. என்ஜாய் த கேம், டோன்ட் திங்க் ஆஃப் த ரிசல்ட். அப்படி தான் இருக்கணும் நம்ம. அதுதான் படபடப்பின்றி பதவிசாம் தன்மை தன் கடவதா தன் நடையில் காண்பிக்கும் பாதம். பகவான் நடக்கும்போதும் சரி நடை. இன்னொன்று பகவானுடைய தன்னுடைய ஒழுக்கத்தால், தன்னுடைய இயல்பால், தன்னுடைய பிரச்சனைகளை அணுகுமுறும் தன்மையால் பகவான் அமைதியாக இருக்கார். இன்றைக்கி பகவான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். ஹி ஹேஸ் டு ரிப்ளை. ஒருத்தன் ஏதோ எழுதிட்டான், பெரிய விஷயமாயிடுச்சு. பகவான் இப்போது நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். அந்த ஏதாவது வேண்டான்னு வராதா லெட்டர்னு எல்லோரும் பார்த்துருக்காங்க. அப்போது இன்றைக்கி லெட்டரை இந்த சாக்கு கீழே எல்லாத்தையும் கொட்டுறாங்க. கொட்டும்போது அது ஒன்றும் ரிப்ளையே வரல. அதாவது நீங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் வர வேண்டாங்கிற கடிதம் வரல. அப்போ பகவான் பதவிசாக சொல்கிறார், படபடப்பு இல்லாமல், ஐயோ வரலையா, நம்மளால் அப்படி தான் பண்ணுவோம். ஐயோ லெட்டரே வரலையா, என்ன பண்ணுறது, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணுமே எல்லோரும் நினைக்கிறேன். பகவான் சொல்கிறார், கொஞ்சம் நல்லா உதருங்கோன்னார். கடைசியில் அந்த லெட்டர் வருது. அந்த லெட்டர் எடுத்து பகவான் பார்க்குறார். நாங்களே வரோம், நீங்கள் கோர்ட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு கடிதம் வருது. படபடப்பின்றி பதவிசாம் தன்மை நடையில் காண்பிக்கும் பாதம் ரமண பாதம். தன்னுடைய நடையிலேயே காண்பிக்கின்றார் பகவான். தன்னுடைய ஒழுக்கத்தால், தன்னுடைய இயல்பால். நடைன்னா நடந்துக்கிறது தான். அதனால தான் நடைன்னா நடக்கிறதையும் வச்சுருக்கோம். நம்ம ஒவ்வொரு இஷ்யூலேயும் பகவான் எப்படி நடந்துக்கிறாருங்கிறது தான். படபடப்பு நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எதுக்கு எடுத்தாலும் படபடப்பு வேண்டாம் அப்படிங்கிறது. அடுத்தது ரமண அனுபவங்களை தொடர்கிறார். மோனத்தாலன்றி முழு முதலை உள்ளபடி ஊனமர எண்ண உணாது. மௌனத்தால் தான் பகவானை உணர முடியும். முழு முதலை உள்ளபடி ஊனமர எண்ண உணாது. அது நம்மளாம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கோம். என்ன, நம்ம சிந்தியாதான்ங்கிற அளவில் நம்மளாம் வளர்ந்துருக்கோம். வி ஆர் ரமண டிவோட்டீஸ். வி ஹேவ் காட் அவர் ஓன். நமக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அது எப்படின்னா, அதை எப்படி வளர்த்துக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான்கிட்ட நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார். இப்போ கூட நான் ஒரு 3 கொஸ்டின் வச்சுருக்கேன். அதை மட்டும்தான், வேறு எதுவும் திங்க் பண்ணுறதில்ல. 2 வேலை தான் செய்கிறேன். ஒன்று, காத்தால் இந்த ரமண அனுபவம்
ரமணருடைய பற்றி முருகனாருடைய பாடல்கள் சொல்கிறேன். சாயங்காலம் பகவத்கீதை ஏன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சதை பார்த்து கொஞ்சம் சொல்கிறாமேன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்கிறேன்னு ஒழிய பிரபலமாக புலமையாக அதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு என்னென்ன பட்டதோ எனக்கு என்னென்ன தெரிஞ்சோ அதை சாயங்காலம் சொல்கிறேன். ரைட், முடிஞ்சு வச்சு. இப்போது என்னுடைய கேள்விகளுக்கு சில கேள்விகளுக்கு பதில் வரல. நான் ஒரு 10 நாள் இந்த ரெட்ரீட்டும் பண்ணி பார்த்தேன். இன்னும் ஐ எம் நாட் கெட்டிங் த ஆன்சர். அதுக்காக அப்படியே விட முடியாது. பகவானோட இன்னும் நல்லா உட்காந்து அவரோட பேசி அவர் பதில் சொல்கிற வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணணும். நிறைய அப்ரோச் நம்ம பண்ணி பார்ப்போம். எதோ தோணும், அது மனமும் கலந்துருக்கலாம், அதனால் சரியாக வராது. அவர் சொன்னால் பர்ஃபெக்டாக வரும், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ ஐ வில் வெயிட். இது இப்போ எப்படி வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லுது. மௌனத்தாலன்றி முழுமுதலை ஊனமர எண்ண உணாது. மௌனத்தால் தான் பான்னு இப்போ பகவான்கிட்ட உட்காந்துக்கும். பகவானை, திஸ் இஸ் மை ப்ராப்ளம், இதை நீ சால்வ் பண்ணணும், எனக்கு தெரியல, எவ்வளவோ இருக்கு, என்ன நீ தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிற, லெஃப்ட் யூ. நான் என் மைண்டால் யோசனை பண்ணி முடிவு எடுக்க போகிறதில்ல. நீ என்ன சொல்கிறியோ அதுதான் நான் செய்ய போகிறேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி மௌனமாக பகவானோட பேசு. பகவான் நிச்சயமாக பதில் சொல்வார். முருகனார் சொல்கிறார், நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க, எப்படி வாழ போகிறீங்க அப்படின்னா, நேற்று வரைக்கும் நான் ஒன்றுமே எண்ணலை, வாழ்க்கை போயின்னு இருந்தது, பகவான் துணை இருந்தார். அதே பகவான் எனக்கு கடைசி வரைக்கும் துணை இருப்பார், அவரை நம்பி நான் வாழ்கின்றேன் அப்படின்னு ஒரு போடு போட்டார். இது நமக்கெல்லாம் தான் முருகனார் சொல்லியிருக்கார். நேற்று வரை என்னை காப்பாற்றிய ரமணன் நாளையும் நான் என்னுடைய இறுதி நாள் வரை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு நான் வாழ்கிறேன். அதே விஷயத்தை உங்களுக்கும் செய்தியாக சொல்கின்றேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.